விஜயநகர பேரரசில் அந்த வருஷம் மழையே பெய்யவில்லை. நாடு முழுவதும் வறட்சி. நதிகள் குளங்கள் எல்லாம் வற்றிவிட்டன. தெனாலிராமன் வீட்டு கிணற்றிலும் தண்ணீர் மிகவும் ஆழத்துக்கு போய்விட்டது. அதிலிருந்து நீர் இறைத்து தோட்டத்திற்கு ஊற்ற தெனாலிராமன் மிகவும் கஷ்டப்பட்டான். இந்த சமயத்தில்தான் ஒரு நாள் சில திருடர்கள் தெனாலிராமன் வீட்டுக்குள் நுழைந்து விட்டார்கள். திருடுவதற்கு சரியான நேரம் பார்த்து தோட்டத்தில் பதுங்கி இருந்தார்கள். தெனாலிராமன் அதை பார்த்து விட்டான். திருடர்கள் ஒளிந்து கொண்டிருப்பதை தன் மனைவியிடம் இரகசியமாக சொன்னான். தெனாலிராமன் அரண்மனையில் வேலை பார்ப்பவன். அவன் நினைத்தால் காவலர்களை கூப்பிட்டு அவர்களை கைது செய்யலாம். ஆனால் அவன் அப்படி செய்யவில்லை. அவனுக்கு ஒரு திட்டம் இருந்தது. மனைவியிடம் சத்தமாக பேச ஆரம்பித்தான். நம்ம நாட்டில் பஞ்சம் அதிகமாயிடுச்சு, திருடங்க அதிகமாயிட்டாங்க. தன் கணவன் சத்தமாக பேசுவது ஏன் என்று மனைவிக்கு புரியவில்லை. ராமன் தொடர்ந்து பேசினான். நாம் கொஞ்ச காலத்துக்கு வீட்டில் இருக்கிற நகைகள் மற்ற விலை உயர்ந்த பொருட்களை எல்லாம் பத்திரமா எங்கேயாவது ஒளிச்சு வைக்கணும் என்றான். மனைவி ஒன்றும் புரியாமல் தலையாட்டினான். எல்லாத்தையும் பத்திரமா பெட்டிக்குள்ளே போட்டு கிணத்துக்குள்ளே போட்டுடலாம், பஞ்சம் முடிஞ்சதும் திரும்ப எடுத்துக்கலாம் என்றான். மனைவியிடம் ஜாடையாக ஏதோ கூறினான். அவளும் விஷயம் புரிந்தது. அவர்கள் இருவரும் தேவையில்லாத பொருட்கள் எல்லாவற்றையும் ஒரு பெட்டிக்குள் போட்டு தூக்க முடியாமல் தூக்கி கொண்டு போய் கிணற்றில் போட்டார்கள். அப்பாடா, நகையெல்லாம் பத்திரமா இருக்கும் என்று சத்தமாக சொன்னான் தெனாலிராமன். பிறகு இருவரும் வீட்டுக்குள் வந்து படுத்து விட்டார்கள். இதை பார்த்து கொண்டிருந்த திருடர்களுக்கு ஒரே மகிழ்ச்சி. இன்று நல்ல வருமானம்தான் என்று நினைத்தார்கள். கிணற்றுக்குள் இறங்கி பெட்டியை எடுக்க பார்த்தார்கள். அது ரொம்ப ஆழமான கிணறு. எனவே அதில் இறங்க பயந்தார்கள். நிலா வெளிச்சத்தில் கிணற்றுக்குள் எட்டி பார்த்தார்கள். நீர் குறைவாக இருந்தது. தண்ணியை எடுத்து வெளியே இறைச்சிட்டா பெட்டியை எடுத்துடலாமே என்று ஒருவன் கிசுகிசுத்தான். மற்றவர்கள் அதை ஒப்புக்கொண்டார்கள். வாளியை கிணற்றுக்குள் உள்ளே இறக்கி நீரை இறைத்து தோட்டத்தில் ஊற்ற ஆரம்பித்தார்கள். பல வாளி தண்ணீரை இறைத்தும் பெட்டி தட்டுப்படவில்லை. விடாமுயற்சியுடன் தொடர்ந்து இறைத்து கொண்டே இருந்தார்கள். அப்போது சேவல் கூவியது. இன்னும் சிறிது நேரத்தில் வெளிச்சம் வந்துவிடும் என்பதை திருடர்கள் புரிந்து கொண்டார்கள். கிளம்பலாம், மீதி தண்ணியை நாளைக்கு இறைக்கலாம் என்றான் ஒருவன். மற்றவர்கள் ஆமாம் என்று தலையை ஆட்டினார்கள். அப்போது அவர்கள் பின்னால் ஏதோ சத்தம் கேட்டது. திரும்பி பார்த்தால் காவலர்கள். அவர்களுக்கு பக்கத்தில் தெனாலிராமன். நீங்கள் நாளைக்கு வந்து தண்ணி இறைக்க வேண்டாம், இன்னைக்கு இறைச்ச தண்ணியே இன்னும் ஒரு வாரத்துக்கு போதும், இப்போ இவங்க கூட போங்க என்றான். அவர்கள் போனதும் தோட்டம் முழுவதும் இறைக்கப்பட்டிருந்த தண்ணீரை பார்த்து ராமன் அவன் மனைவியும் மகிழ்ச்சியாக சிரித்து கொண்டார்கள். ஒரு சமயம் தெனாலிராமனுக்கு உடல் நலம் மோசமாகிவிட்டது. வைத்தியரும் வந்து பார்த்தார். வைத்திய செலவு நிறைய ஆகும் என்று சொல்லிவிட்டு போய்விட்டார். வைத்திய செலவுக்கு தெனாலிராமனிடம் பணம் இல்லை. ஆகையால் அவ்வூரில் வட்டிக்கு கொடுக்கும் சேட்டை அணுகினான். அதற்கு சேட்டும் பணத்தை எப்போது திருப்பி கொடுப்பாய் என்று கேட்டார். தெனாலிராமனும் உயர் ஜாதி அரேபிய குதிரை வைத்திருந்தான். நல்ல விலை போகும், அதனால் உடல் நலம் தேறியதும் குதிரையை விற்று பணம் தருவதாக சொன்னான். அவன் சொன்னதின் பேரில் சேட்டும் நம்பிக்கையோடு பணம் கொடுத்தான். பணத்தை பெற்றுக்கொண்ட தெனாலிராமன் வைத்தியரிடம் சென்று சிகிச்சையை ஆரம்பித்தான். விரைவில் குணமடைந்தான். பல மாதங்கள் ஆயின. தெனாலிராமனிடமிருந்து பணம் வருவதாக தெரியவில்லை. ஆகையால் சேட் தெனாலிராமனை சந்திக்க புறப்பட்டான். தெனாலிராமனை பார்த்து, என்னப்பா, உடல் குணமானதும் குதிரையை விற்று பணம் தருவதாக சொன்னாயே, இன்னும் தரவில்லையே, உடனே கொடு என்றான். தெனாலிராமனும் நன்கு யோசித்தான். அநியாய வட்டி வாங்கும் சேட்டுக்கு பாடம் கற்பிக்க விரும்பினான். சரி, குதிரையை விற்று பணம் தருகிறேன், என்னுடன் நீயும் வா
என்று அவனையும் அழைத்து கொண்டு பக்கத்து ஊரில் நடக்கும் சந்தைக்கு புறப்பட்டனர். போகும்போது குதிரையையும் கூடவே ஒரு பூனையையும் அழைத்துச் சென்றான். சந்தையில் தெனாலிராமனின் பளபளப்பான குதிரையை பார்க்க பெரிய கூட்டமே கூடிவிட்டது. அப்போது ஒரு பணக்காரன் தெனாலிராமனை பார்த்து, உன் குதிரை என்ன விலை என்று கேட்டான். அதற்கு தெனாலிராமனோ, குதிரையின் விலை 1 பவுன் தான், இந்த பூனையின் விலையோ 500 பவுன். ஆனால் இந்த பூனையையும் சேர்த்து வாங்கினால்தான் இந்த குதிரையை கொடுப்பேன் என்றான். தெனாலிராமனின் பேச்சு அவனுக்கு வினோதமாக இருந்தாலும் குதிரையை வாங்க வேண்டும் என்ற மிகுந்த ஆவலில் 501 பவுன் கொடுத்து குதிரையையும் பூனையையும் வாங்கிச் சென்றான். பின் சேட்டிடம் 1 பவுனையும் மட்டும் கொடுத்தான். ஆனால் 1 பவுனை சேட் வாங்க மறுத்துவிட்டான். குதிரை அதிக விலைக்கு போகும் என்று நினைத்துதானே உனக்கு பணம் கொடுத்தேன், நீ இப்படி ஏமாற்றுகிறாயே என்றான். அதற்கு தெனாலிராமன், ஐயோ சேட்டே, குதிரையை விற்றுத்தான் உமக்கு பணம் தருகிறேன் என்று சொன்னேன். அதன்படியே குதிரையை 1 பவுனுக்கு விற்று அந்த 1 பவுனையும் உனக்கே கொடுத்து விட்டேன். நீ வாங்க மாட்டேன் என்கிறாயே, இது என்ன நியாயம் என்றான். சேட்டோ 500 பவுன் வேண்டுமென்றான். இறுதியில் இவர்கள் வழக்கு மன்னர் கிருஷ்ணதேவராயரிடம் சென்றது. மன்னர் இவ்வாழ்க்கை ஆதியோடு அந்தமாக விசாரித்தார். பின் தெனாலிராமன் செய்தது சரியே என்று தீர்ப்பு கூறினார். ஒரு சமயம் அரபு நாட்டு அரசர் கிருஷ்ணதேவராயருக்கு ஒரு அதிசய ரோஜா செடி ஒன்றை பரிசாக அளித்தார். அதை மன்னர் தனது தோட்டத்தில் நட்டு வைத்தார். சிறிது காலத்திற்கு பிறகு அந்த செடியில் இருந்து ரோஜா மலர்கள் மலர்ந்தன. அங்கு வந்த தெனாலிராமனின் மகன் அதை பறித்து தனது தாய்க்கு பரிசாக கொடுக்க நினைத்து பூக்களை பறிக்கத் தொடங்கினான். பூக்களை பறித்து கொண்டு இருக்கும்போது அரண்மனை காவலர்கள் பார்த்துவிட்டனர். அரண்மனை காவலர்கள் தெனாலிராமனின் மகனை அரசர் கிருஷ்ணதேவராயரிடம் காண்பிக்க அழைத்து சென்றனர். செல்லும் வழியில் தெனாலிராமன் காவலர்களை பார்த்து, என் மகனை எங்கே அழைத்து கொண்டு செல்கிறீர்கள் என்று கேட்டான். அவர்களோ, உங்கள் மகன் ரோஜா பூக்களை திருடிய போது அவனை நாங்கள் பிடித்து விட்டோம். இப்போது அவனை மன்னரின் பார்வைக்காக அழைத்துச் செல்கிறோம். வேண்டுமென்றால் அவன் கைகளில் உள்ள திருடிய ரோஜா பூக்களை பார் என்று அவன் கைகளை காண்பிக்கச் செய்தான். தென்னாலிக்கு என்ன செய்வதென்றே தெரியவில்லை. இருந்தாலும் தன் மகனை காப்பாற்ற விரும்பிய தென்னாலி சிறிது நேரம் யோசித்து தான் அணிந்திருந்த மேலாடையை கழற்றி மகன் மேலே போர்த்தி விட்டான். இன்று வெயில் அதிகமாக உள்ளது, இந்த துணி என் மகனை காப்பாற்றும் என்று கூறிவிட்டு சென்றனர். புலிக்கு பிறந்தது பூனையாகுமா? தென்னாலி மகன் தந்தை கூறியதை யோசிக்க தொடங்கினான். உடனே ஒவ்வொரு பூக்களாக சாப்பிட ஆரம்பித்தான். துண்டு முடி இருப்பதனால் அவன் பூக்களை சாப்பிடுவதை காவலர்களால் கண்டுபிடிக்க முடியவில்லை. அரண்மனை காவலர்கள் தெனாலிராமனின் மகனை அரசர் கிருஷ்ணதேவராயர் முன்னால் அழைத்து சென்றனர். காவலர்கள் மன்னரை பார்த்து, அரசே, தெனாலிராமனின் மகன் பூக்களை திருடிய போது அவனை நாங்கள் பிடித்துவிட்டோம். இந்த குற்றத்திற்கு நீங்கள் தண்டனை வழங்க வேண்டும் என்று கூறினர். மன்னரும் எல்லாவற்றையும் கேட்டறிந்து பின்னர் அரசர் காவலர்களை பார்த்து, திருடிய பூக்கள் எங்கே என்று கேட்டார். காவலர்கள் மன்னரை பார்த்து, பூக்கள் அனைத்தும் அவன் கைகளில்தான் அரசே உள்ளது என்று காவலர்கள் கூறினர். அரசர் தெனாலி மகனை பார்த்து, உன் கைகளை காட்டு என்று கூறினார். அவனும் வெறும் கைகளை காண்பித்தான். அவன் கைகளில் எதுவும் இல்லை. மன்னர் தெனாலி மகனை பார்த்து, நீ பறித்த பூக்கள் எங்கே என்று கேட்டார். அவனோ மன்னரை பார்த்து, நான் பூக்கள் எதுவும் பறிக்கவில்லை. என் தந்தைக்கு அவமானம் ஏற்படுத்தவே இந்த 2 காவலர்களும் இப்படி செய்தார்கள் என்று கூறினான். மன்னரும் அந்த 2 காவலர்களையும் திட்டி அனுப்பிவிட்டார். தென்னாலியும் அவன் மகனும் எப்படியோ தப்பித்தோம் என்று சிரித்து கொண்டே வீட்டிற்கு புறப்பட்டனர்.